அது இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐஆக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாம். ஓகே. வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வியர்ட் ஸ்ட்ரீட் ஃபுட்ல நான் நிறைய விதமான பஜ்ஜி வகைகளை பார்த்திருக்கேன். அது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாவும் பயங்கரமாவும் கொடூரமாவும் இருக்கும். ஆனா அத நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ண போறேன். சாப்பிட்டு பார்த்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு அத செஞ்சு பார்த்து சாப்பிட சாப்பிடவும் இது நீ அவங்க செஞ்சவங்க கிட்ட போய் சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்குல்ல. பயமா தான் இருக்கு. ஒரு இடத்துக்கு தேடி போய் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கா இல்ல நாம நினைச்ச மாதிரி கேவலமா இருக்கா அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்கலாம்டா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பஜ்ஜி எதுவுமே நான் கிரியேட் பண்ணது கிடையாது. மார்க்கெட்ல டிமாண்ட்ல போயிட்டு இருக்க நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்க பஜ்ஜி வகைகள். நான் வந்து இது கிரியேட் பண்ணல. ஆனா சொல்றது எம்டி ஹேண்ட் தான். சொல்றது உங்க வாயில இருந்தானே நீங்க தான். எல்லாம் இத பண்ண போறாங்க எல்லா வீட்ல. ஏதாவது உயிர் ஆச்சுன்னா அது நிர்வாகம் பொறுத்து கிடையாது. இது நாங்களே ரிஸ்க் எடுத்து தான் செய்றோம். அதனால யாரும் செய்யாதீங்க வீட்ல. டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். எப்பவுமே அந்த கார்டு ஒன்று போடுவீங்களா, இந்த படத்துல வரதெல்லாம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று போட்டு விட்டுருவோம். போட்டுக்கிறாரு. எதுகாண்டி சொல்றோம், ஏதாவது செஞ்சு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஹெல்த்தியா சாப்பிடுவோன்னு. அதனால பஜ்ஜில கூட ஹெல்த்தியா தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய போற பஜ்ஜி ஆப்பிள் பஜ்ஜி. ஆப்பிள் பரவாயில்ல, பேஸ்ட் கீஸ்ட் போட்டுருவாங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆப்பிள் பஜ்ஜி. கேட்ச் பிடிக்க தெரியல. பஜ்ஜி ஆப்பிள் பஜ்ஜி. அதான் வரலையா? திருப்பி தூக்கி போட்டாரு. அப்படிதான் அவர் பண்ணுவார் இல்லையா ரஜினி பண்றது. ஃபர்ஸ்ட் பார்க்க போற பஜ்ஜி ஆப்பிள் பஜ்ஜி. எத்தனை டேக்கோ பஜ்ஜி மாவு கலந்துடலாம். பாத்துங்க பாத்துங்க தவிர மத்த இடத்துல என்ன மாவு போடுறீங்க? இதுவே அந்த பஜ்ஜியோட அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிட்டா. ஆஹா, பஜ்ஜி மாவு போட்டானே. தண்ணி ஊத்திடுவோம். ரொம்ப தண்ணி ஊத்த கூடாதா வேற? ஐயோ, தண்ணி ஊத்துற அந்த அளவே தெரியாதடா எனக்கு. தண்ணி ஊத்துற என்ன அளவுனே தெரியலையே. தண்ணி ஆகும். இந்த இது பக்குவம் போதுமா? கொஞ்சம் போதும் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. ஓகே ஓகே. அந்த பதம் பாரு, அந்த பதத்தை கஜ்ஜியா போடு மேன். அப்படியே ஃபிங்கர் பஜ்ஜி போட்டுருங்க. மாவையே இந்த மூவு முகுறாரு. அதுக்குள்ள பஜ்ஜி ஸ்மெல் வந்து எவ்வளோ அந்த பதம் வந்துட்டு போறான்டாடி. உண்மையாவே நான் வேற லெவல் தான். பஜ்ஜி கடை பல வருஷமா போட்டவங்க கூட இந்த அளவுக்கு ஒரு பதத்தை கொண்டு வர முடியாது. அழகா வந்துட்டு போகுது. சரி விடு, நம்ம வந்து ரொம்ப சொல்லக்கூடாது. அப்ப நம்ம வீட்டுல சமைச்சு விட்டுருவாங்க. ஸ்டிக்கரோடயே போட்டுருவோமா பேசாம? பிராண்டட் தெரியும். இப்போ மாவு ரெடி ஆயிட்டு இப்போ ஆப்பிளை கட் பண்ணி போட்டுடலாம். ஓ அந்த வீடியோல காட்டுறாங்க. கொஞ்சம் இது பஜ்ஜி கொஞ்சம் காஸ்ட்லியான பஜ்ஜி. ஆமா, ஆப்பிள் விக்கிற ஆரம்பமே நமக்கு கேஷியர் இல்லையா? லைவ் ஆக்சிடென்ட் ஆயிடுது. கீழே ஆன் பண்ணாரா? எஸ் ஆன். கரெக்ட்டா பத்த வச்சனா? என்னென்ன வீணா போகுது தெரியல. அழகா இருக்கு. இவ்வளவு அழகா ஊத்துறது. சிந்தாம ஊத்து பாரு. எங்க பறக்க ஐயோ மனுஷனாடா நீங்க எல்லாம். இது போதுமா இந்த எண்ணெய்? என்னங்க இது ஜோதிகா மாதிரி இவ்வளவு எண்ணெய் ஊத்துறாரு. நல்லா பாத்துக்கோங்க, நம்மளும் இதே மாதிரி இவ்வளவு எண்ணெய் ஊத்துறோம். இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடாயிட்டு இருக்கு. இந்த எண்ணெய் சூடான பிறகு பஜ்ஜியை போட்டு நம்ம வந்து ஆப்பிள் பஜ்ஜி சாப்பிட போறோம். இன்னைக்கு இருக்கு கச்சேரி.
என்ன பண்றது? பஜ்ஜி போட்டுடலாமா? அவ்வளவுதான். சும்மா இருக்குடா. மூஞ்சிலே அடிக்க திட்டான் மீர்னு. பஜ்ஜி போட போறோம். என்ன சூடாயிட்டு டேய். போட்டுட்டு ஓடிடுங்க. ஐயய்யா மாவு ஃபுல்லா அதிலே வெட்டிக்கும். அண்டா எங்கேயாவது உருப்படியே போடுங்க. ஓகே. ஐயா 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 நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்ப பாரு நாங்க என்னென்ன பண்றோம். இது எங்க வேற. அருமையா இருக்கு பஜ்ஜி. போடு. பஜ்ஜி அருமையா இருக்கு. வேற லெவல். உங்களுக்கு கூட தோணல? ஐயோ இந்த பஜ்ஜிலாம் நீங்க சாப்பிட்டுக்கவே மாட்டீங்கடா வாழ்க்கையில. உருளைக்கிழங்கு பஜ்ஜி மாதிரில ஆப்பிள் பஜ்ஜி ரெடி ஆயிட்டு. இப்படி வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லடா பஜ்ஜி. ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகா இருக்கு பாருங்க. எங்க வர செய்யும். இப்ப டேஸ்ட் பாத்துருமா? வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஹெல்த்தியான பஜ்ஜி சாப்பிட போறேன். ஆப்பிள் பஜ்ஜி. இது ஹெல்த்தியா? அட்டாக் அண்ட் டைட்டனா? நல்லா இருக்குன்றாரு. சில்றாது நல்லாதான். நல்லா இல்லையா? ஓ நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்பிளும் நல்லா இருக்கும். மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்கு. ஆனா அந்த ஆப்பிளோட சாப்பிட்டா நல்லா இருக்கு. ஏன்னா ஹெல்த்தியா ட்ரை பண்றவங்களுக்கு ஹெல்த்தியா வேணும். நான் பஜ்ஜில கூட ஹெல்த்தியா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன ட்ரை பண்ணுங்க. மாவை மட்டும் தின்னா நல்லா இருக்கும். அந்த அளவு டேஸ்ட் இருக்கு. நல்லா இல்லையா? சூப்பரா இருக்கு. என்ன இப்ப சாப்பிடறாங்கன்னு தெரியல. வயிறு ஒரு மாதிரி ஆகுது. இதுல ஒரு 3 பஜ்ஜில ஒரு பஜ்ஜி காணாம போயிருக்கு. ஒரு ஸ்பெஷல் பஜ்ஜி. இந்த மாசம் என்ன மாசம் உங்களுக்கே தெரியும். ஓ லவர்ஸ் டே. அப்படியே அதை நினைச்சு போட போறாங்க. அதுல வந்துட்டு நீங்க டைரி மில்க் இது கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா இருக்கும். உருகிரும்ல. பாப்போம் பாப்போம். அந்த டைரி மில்க் இத போடுறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. டைரி மில்க் பஜ்ஜி ஐயோ ரெண்டா. ஒன்னு ஃபர்ஸ்ட் போட்டு ட்ரை பண்ண வேண்டியது. ஐயோ இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை நான் பண்ணுவேன்னு நான் வாழ்க்கையில எதிர்பார்க்கவே இல்லடா. என்னடா டேய், என்னடா கலக்குறீங்க? ஏன்னா மக்கள் உயிர்னா உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா போச்சா? என்னத்தை கலக்குறாங்கன்னு தெரியல. பூரா கெமிக்கலை கலக்குறாங்க, நோய்களையும் உண்டாக்கி விட்டுறாங்க. ஒரு மாதிரியா இருக்கு. ஒன்னு ட்ரை பண்ணிட்டு அப்புறம் போடலாம்ல. பஜ்ஜி சாப்பிடு. பஜ்ஜி சாப்பிடு. சாப்பிடுங்க சார். என்னடா இது? ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி ஏதாவது கேவலமா ஆயிட போகுதுடா. இன்னும் வீங்கி போச்சு ரொம்ப. பயமா இருக்கு வேற. வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி இருக்கு. என்னடா உப்பு இருக்கு? அதான் ஒருவேளை உருகி காத்து போயிடுச்சா? இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு எனக்கு பயமா தான் இருக்கு. நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல வேணாம். கூட்டு ஐயோ நினைச்சாலே பயமா இருக்கேன். டேய் என்னடா இது? பயமா இருக்குடா சாப்பிடுறதுக்கு. ஒரு ஆர்வத்துல இப்போ ஒன்றும் இருக்காது. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இருக்கு. நீ என்ன ஸ்மெல் வருது? சாப்பாடே இறங்க மாட்டேங்குது. சாப்பாடே இறங்க மாட்டேங்குது. சாக்லேட் டேஸ்ட் வருது லைட்டா. சாக்லேட் தின்னா சாக்லேட் டேஸ்ட் தான். எப்படி இருக்கு? சாக்லேட்டா தான் இருக்கு. நீ சாப்பிடு. இதுக்கு அப்புறம் எனக்கு வேணாம். நீ கொஞ்சம் சாப்பிடு. எது நான் சாப்பிடுறேன்? எனக்கு சாப்பிடுடா. நல்லா இருக்கா? இல்ல இல்ல நல்லா தான் இருக்கு. இப்போ சாப்பிட வச்சு சொல்லுவாரு நல்லா இல்லைன்றவாரு. அவர்தான் நல்லா இருக்குன்னு தானே சாப்பிடுவாங்க. என்ன எனக்கு இதோட போகும்டா. போதுமா? இந்த பஜ்ஜி நான் ட்ரை பண்ணும்.
இத பத்தி நான் சொல்ல கேவலமா கிடையாது. ஐயையா முடியா தயவு செய்து கேட்காதீங்க வாயை புடுங்காதீங்க மனுஷர. சாப்பிட்டு எனக்கு ஒரு மாதிரியா கேரா இருக்கு. கேட்டா இருக்கா லவ்வர்ஸ் வந்து உண்மையாவே கொடுக்கலாம். நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. லவ்வர்ஸ் ஆனா இத நீங்க சாப்பிடாம லவ்வர்ஸ்க்கு எடுத்து போய் கொடுங்க. மத்தபடி இது வந்து வீட்ல ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு இப்பவே கேரா இருக்கு. இத மட்டும் கொடுங்க. அந்த பொண்ணு உங்களுக்கு தான். அவ்வளவுதான் இதோட வந்துருவா. வாங்கி தானே அடுத்து பார்க்க போற பஜ்ஜி ம் ஓரியோ விளங்கிடும். அப்படியே வச்சு சுட மாட்டாரா? அப்படியே தான் போடுவாரு. சாப்பிட்டுக்கிறாரு. நக்குங்கய்யா. ஒண்ணு வச்சு ஒரு அந்த சைடுல பாரு மாவை பாரு மஞ்சள் கலர்ல இருக்கு. கலர் கம்மியா போட்டுருக்காரு. சாப்பிடுறீங்க. சாக்லேட்டே ஒரு மாதிரியா இருந்துச்சு. இது என்ன போகுது? தப்பு பழிக்கப்படாது. ஓரியோல செய்ய போறோமாடா? இந்த பஜ்ஜி எல்லாம் சக்சஸ் ஆயிட்டா வச்சுக்கீங்க. தனியா ஒரு கடையை போட்டுருவேன். என்ன திடீர்னு இது வரைக்கும் வாழ்க்கையில டேஸ்டே பண்ண முடியாத பஜ்ஜினா வந்து டேஸ்ட் பண்ணிட்டு போலாம். இந்த மாதிரி பஜ்ஜி செய்யணும் நீங்க நார்த் இந்தியா போன அவசியம் கிடையாது. நம்ம கடைக்கே வரலாம். வாங்கம்மா வாங்க. நம்ம கடையிலே இருக்கலாம். பெஸ்டா வாங்கிட்டு போங்க. கருமம் வரப்போகுதுன்னு தெரியல. துணி இல்ல அப்படின்னு வெடிச்சிருச்சுன்னா பிடிக்காது. அதெல்லாம் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன ஆகுதுன்னு தெரியல. பக்கோடா மாதிரி இருக்கு. முட்டை போடாம ஓரியோ இதா இருக்கு. யாராவது சாப்பிட வரீங்களா? நீங்க சாப்பிடுறீங்களா? இந்த டைம் வந்து நீங்க தான் சாப்பிடுங்க. நல்லா சுட்டுருக்காரு. போதை எடுத்து தின்னுங்க மேம். ஏற்கனவே சாப்பிட்டதே ஒரு மாதிரி வயித்தை கலக்கிட்டு இருக்கு. இது சாப்பிட்டா டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். சாப்பிடு. கடவுளே, இதுக்கப்புறம் இதான் கடைசியா இருக்கும் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இதை பண்ண மாட்டாரு. நல்லா இருக்கா? இதுவும் அந்த ஸ்வீட்ல அந்த இந்த மாதிரி தான் இருக்கு. ஸ்வீட்ல பஜ்ஜி கலந்த மாதிரி தான் இருக்கு. சாப்பிடாதீங்கடா, தயவு செஞ்சு சாப்பிடாதீங்கடா. இந்த மரக்கணங்களை நம்பி மட்டும் எதையும் சாப்பிடக்கூடாது போல. செஞ்சு கூட பார்க்காதீங்க. இந்த மரக்கணங்களை எப்படி சாப்பிட்டு உயிரோட இருக்கானுங்க? அதான் மடக்கன். இது குப்பையில போட்டா பூனை தின்னு செத்துரும். உயிரோட உடச்சுதான் ஆகணும் போல. நீங்க சாப்பிடுறீங்களா? ஏன்டா நீங்க சாப்பிடுங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க சும்மா. பயப்படுறீங்க. அதான் பயப்படுறீங்களே. சரி லைட்டா டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா தானே இருக்கு. இருங்க இப்பதான் நல்லா இல்ல திங்க முடியலட்டு நல்லாதான் இருக்கும். அடுத்து என்ன ட்ரை பண்ண போறாரு? லைட்டா சாப்பிட்டதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா ஃபுட் பாய்சன் ஆயிர போகுது. பொதுவா ரிஸ்க் எடுக்கிறதுனா ரஸ்க் சாப்பிடுற மாதிரி சொல்லுவாங்க. ரஸ்கா? ஆமா ரஸ்க் சாப்பிடுறது. ரஸ்க்ல பஜ்ஜா ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரெட் பஜ்ஜிக்குலாம் ஓகே. அம்மாடே இதே வயிறு ஒரு மாதிரியா இருக்குடா. நாளைக்கு நான் உயிரோட இருப்பேனானே தெரியலடா. ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி வச்சிங்கடா. சரி வாங்க இதையும் சாப்பிடுவோம். எனக்கு வந்து மறையிட்டு நான் சாகிறதுக்குள்ள செஞ்சு முடிச்சிடுறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமா உயிர் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு எனக்கு. இப்போ பிரெட் பஜ்ஜினா இருக்குல்ல, பிரெட் பஜ்ஜி மாதிரி தான் இதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இது மொறுமொறுன்னு இருக்கும். மொறுமொறுன்னு இருக்குமே. அது சாஃப்டா இருக்கும். அப்சர்வ் பண்ணுது. பரவாயில்லையே. ஓகே. மாவு காலியாற வரையும் சும்மா இருக்க மாட்டாரு போல இவரு. இதையமா செஞ்சாங்க ரஸ்க் வச்சுன்னு. ரஸ்க் பஜ்ஜி செஞ்சிருக்காங்களே. நினைக்கிறேன் அநேகமா. ஐயோ இதையும் வாங்கி தின்னுதுங்களே. அடுத்து வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க போறேன். ரஸ்க் பஜ்ஜி சாப்பிட போறேன். எந்த அளவுக்கு மோசமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். மொறுமொறுன்னு இருக்கா கருக்கு முறுக்குன்னு இருக்கா? நல்லா இருக்கா? இதுவா அது? நல்லாவே இல்லை. அப்பவும் கடிச்சு திங்கிறது நல்லா இல்லன்ட்டு. பிரெட் பஜ்ஜி கூட கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமோ? இது வந்து பார்த்தா அடுத்த வாட்டி அப்படி ட்ரை பண்ணுறேன். நல்லா இருக்கும் இல்லையா? பார்த்தாலே கொடூரமா இருக்கு. பஜ்ஜி அழகா இருக்க மாதிரி தெரியுதா?
அழகா இருக்கா சொல்றது right அதை வச்சு. நீ சாப்பிடு, நான் ஏன் சாப்பிடணும்? இதுவும் வேணாம், வேஸ்ட், தண்டம். அடுத்து நம்ம பார்க்க போறது பைனாப்பிள் பஜ்ஜி. ஸ்ட்ரீம் பண்றாங்களோ அதுவாது ஓகே. இது எப்படி இதெல்லாம் நீங்க வாழ்க்கையில பார்த்திருக்கவே மாட்டீங்க, கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. சரி, அதுல கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் புரியுங்க நல்லா இருக்கும். ஐயோ நினைச்சாலே பயமா இருக்கு. போதும் ஒண்ணு போதும், சும்மா சுட்டு சுட்டு வேஸ்ட் ஆகி. நீ ஏன் ஃபீல் பண்ற? நம்ம வீட்ல இருந்து மாவு எடுத்துரு. குப்பையில தூக்கி போட்டு ஏதாவது சாப்பிட்டு சாப்பிடுறதுக்கா? ஏய் யாருப்பா நீங்க? தெரியலையே. அண்ணாசில தண்ணி இருந்தாலும் தெரிக்குது. நல்லா தான் வருதுடா, அவுட்புட் நல்லா தான் வருது. பஜ்ஜி நம்ம நல்லா தான் செய்றோம், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. விளையாடுவீங்க ரக்ஷன். பஜ்ஜி செய்யற அந்த இதுதான் சரியில்லை. இந்த அற்புதமான செயலை செய்ய போறேன். எண்ணெயே இருக்க கூட, எண்ணெயே இல்லாம அழகா இருக்கு. இதை வந்து நீங்க தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட போறீங்க, அப்புறம் தான் நான். இளிச்சவாய மாதிரி தெரியறேனா? சாப்பிட்டப்ப லைட்டா சாப்பிடா, ஒன்னும் ஆகாதுடா. ஏன்டா நீ நான் தான் சாப்பிட்டாகணுமா? இன்னும் ஆறலடா சூடு. மற்றது கூட எனக்கு ஓகேவா, இதுதான் ஒரு நல்லாவே இருக்காது. இதுவே ஒரு மாதிரி ஸ்வீட், ஒரு புளிப்பா இருக்கும். ஒரு மாதிரி கரகரங்குதுடா. எண்ணெயில வேற இதாகுது இல்ல. மேபி ஃபர்ஸ்ட் அதை பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணணுமோ? ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. மேல உள்ள மாவுமே நல்லா மாவை முடிச்சுன்றாரு. அந்த அந்த ஷேப் பாரு, அழகா கொண்டு வந்திருக்கு. அந்த ஷேப் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஒரிஜினல் பஜ்ஜி மாதிரியே இருக்கு. இப்போ நான் சமையல்காரன் தான், நல்லா சமைச்சிருக்கேன். ஆனா அந்த காம்பினேஷன் தான் தெரியல. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அடுத்து செய்ய போறது கொய்யா பஜ்ஜி. ஐயோ கடவுளே, அதுவே கேவலமா இருந்துச்சு, இது இன்னும் கேவலமா இருக்கும். கொய்யா பழம்தான்டா. கொய்யா, நீ சொல்வது மெய்யா? கொய்யாக்கா சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. காலையில அது ஓகே தான். சும்மா கலகலன்னு போகும். டெய்லி கொய்யாக்கா சாப்பிடுங்க. அப்படி கொய்யாக்கா சாப்பிட முடியல, கொய்யா பஜ்ஜி சாப்பிடுங்க. கட்டர் சுன்னி ஹூ मैं कट्टर सुन्नी हूं. காயா பழமே நல்லா இருக்காது, காய் ஓகே தான். 3 பேர் இருக்காங்களோ அங்க, அதனால 3 சொல்றாரா? வயசு பொண்ணு உதட்டுல முத்தம் தர மாதிரி அப்படி பட்டும் படாம தொட்டும் தொடாம எண்ணெயில போட்டு அவங்க சாப்பிட்ற மாதிரி தெரியலையே. சூப்பரா இருக்கு. அது ரெண்டே போதும்ல. பஜ்ஜி அந்த ஷேப் சொல்ற மாதிரி இந்த மாவு இது எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. நான் இவர் சூஸ் பண்ற அந்த இதுதான் தப்பா இருக்கு, ராங். அருமையான பஜ்ஜா வந்துருக்காடி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல, செம்மையா வந்திருக்கு. ஆனா டேஸ்ட் தான் எப்படி இருக்குன்னு தெரியல. பிரமாதமா இருக்கும். அருமைடா, எவ்வளவு அழகா எடுத்துருக்கே. நல்லா இருக்கு பார்க்கவே. நல்லா இருக்குல்ல. நான் பயமா இருக்கு. பண்ண முடியாது, கையில பிடிக்க முடியாது. கடைய போட்ற வேண்டியதான். நல்ல விஷயம். சரியா வருமா? இன்வெஸ்டர் நீங்க இருக்கீங்க, இன்ட்ரஸ்டா நாங்க இருக்கோம். எல்லாம் சரியா வரும் முதல்ல. கொய்யா பஜ்ஜியோட ஷேப் வந்து செம்மையா வந்திருக்குடா. அழகா பண்ணிருக்கேன். அழகா இந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜி மாதிரியே இருக்கு. அழகா. நான் டேஸ்ட் தான் எப்படி இருக்கு போன்னு தெரியல, பார்க்கலாம். இதுவும் கேவலமாடா இருக்கு. ஒன்னாவது வாயில வைக்கிற மாதிரி இருக்கா. பஜ்ஜி தனியா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் போல, பஜ்ஜி மாவை. இந்த கொய்யாக்காய் தனியா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ஆனா இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கேவலமா தான் இருக்கு. யார் முகத்துல முத்தம் எனக்கு இப்படி ஒரு சோதனைடா. இந்த ஃப்ரூட்ஸ் வந்துட்டு பஜ்ஜில போட்டா அப்படி இருக்கு. அந்த புளிப்பா இருக்குங்க, அது மாதிரி புளிப்பா இருக்கு. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. நல்லா இல்ல, சாப்பிடுற மாதிரியே இல்ல. ரிஜெக்டட். அடுத்தது
மாங்காய் பஜ்ஜி. மாங்காய் ஊறுகாய் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாங்காய் பஜ்ஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படிடா இருக்கும் வாங்க? மாம்பழம் பண்ண வேண்டியதானே? கட் பண்ணிப்போம். இப்போ என்னடா கட் பண்ணவே முடியல. ஏன் இப்படி கட் பண்றீங்க? காய் இதுக்கு இல்ல, மாம்பழம் அவர் போட்டிருந்தா பண்ண கூட மாதிரி பண்ணிருக்கலாம்ல. அது இல்லையா? அந்த மாதிரி போட்டா கூட ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இது ரொம்ப புளிக்காது. அது தெரியும், நல்லா தான் இருக்கும். அதுல போட்டாதான் தெரியும். அருமை. இந்த பஜ்ஜிக்கு மத்தியில அருமை. இந்த வெறுசா அந்த மாங்காய் சாப்பிடும்போது சந்தோஷமா இருக்குடா. அருமையா இருக்கு. இது அழகா அந்த மிளகா பஜ்ஜி மாதிரியே இருக்குல்ல. வாசனை கமகமன்னு வருது. நாக்குல எச்சி ஊறுது. கொஞ்சம் கொடுங்கல சாப்பிட்டு பார்க்கறேன். முதல் முறையாக மாங்காய் பஜ்ஜி சாப்பிடுறதுக்குள்ள இந்த ஏரியாலயே நீங்க பாத்துக்க மாட்டீங்க. ஏரியா என்ன கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. எனக்கு மாங்காய் வேணா ட்ரை பண்ணலாமான்னு. முதல் முறையா செய்த அந்த பெருமை வந்து எனக்கு தான் தெரியும். அது ஒரு மாதிரி sweet ஆ இருக்கும். செஞ்சிருக்காங்க நம்ம ஊர்ல. தமிழ்நாட்டுல நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் மாங்காய் பஜ்ஜி. இந்த பஜ்ஜி அநேகமா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மாங்காவே ஆல்ரெடி டேஸ்டா தான் இருக்கும். நம்ம சரி பார்ப்போம். நானும் ஏதாவது ஒன்னாச்சும் நல்லா இருக்குன்னு நினைச்சேன். சாப்பிடுறது எல்லாமே கேவலம். இல்ல, எனக்கு இது பண்ணி ஸ்லைஸா போட்டு என்னத்த போட்டாலும் மாங்காய் மாதிரி தான் இருக்கும். வெறும் இந்த மாவை மட்டும் குழைச்சு பொரிச்சு அதை அப்படியே சாப்பிடலாம் போல. அப்பா, இந்த கிளாஸ்ல தண்ணிக்கு போய் பூச்சி மருந்து பால் டாக்டர் கொடுப்பா. ஓ சோத்தை தின்னு சாகிற போல அதை குடிச்சே செத்துடலாம். அடுத்தது தக்காளி. தக்காளியா? இது கூட ஒன்றும் காய்கறினால மேபி வெட்ட போறது கிடையாது, முழுசா போட போறோம். முழுசா தான் போட்டிருக்கானுங்க. ஐயா முழுசா போட்டிருக்காங்க. முழுசா போட்டு எப்படி அவ்வளவுதான். இது வெடிச்சிடாது. கரெக்டா? எனக்கு உண்மையா பயமா இருக்குடா இதை போடும். ஐயா சீக்கிரம் மாவு தீர மாட்டேங்குது. தொல்லை தாங்க முடியல. இல்லையா, போட்டுக்கிட்டே இருக்காரு நினைக்கிறேன் மாவை. என்ன போட்டுடலாமா? துவில் ஆனாலும் ஒன்னா வெடிக்குன்னு பார்த்தா இப்போ வெடிக்க முடியுது. கையே பயமா இருக்குதா? கையில அடிச்சிருமா? கண்டிப்பா வெடிக்கும். வெடிக்குமா? தெரியலையா? வெடிக்கிட்டு வருமாடா. தட்டை ரசிக்கிறோம். வெடிகுண்டு மாதிரி ரொம்ப கருகுது. ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுமா? ஓ நல்லா சூடாயிருச்சு போல இருக்கு. என்ன ஓ ஆவுது பாரு எப்படி இருக்கு. நினைத்தாலே வாய் குமட்டிக்கிறது, வாந்தியே வருகிறது. தக்காளி பஜ்ஜி வந்து அரிஞ்சு தான் சாப்பிட போறோம். போறது இல்ல, போட்ட பிறகுதான் அரிஞ்சு சாப்பிடணும். அருமை. ஸ்லைஸா சாப்பிடுவோமா? புளிப்பாதான்டா இருக்கு. தக்காளி எப்படி இருக்கும்? புளிப்பாதான் இருக்கும். இதுவும் நல்லா இல்ல. இதெல்லாம் என்ன கருமண்டா சாப்பிடுறீங்க நீங்க? ரிஜெக்டட். இதெல்லாம் ரியாக்ட் பண்ணும்போதே கேவலமா தான் இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தா அதை விட கேவலமா இருக்குடா. நான் உயிரோட இருப்பானே பயமா இருக்கு. எனக்கு படபடன்னு வருது. நண்பர்களே, எல்லா பஜ்ஜியும் செஞ்சு பார்த்துட்டேன், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். எதுவுமே ஒர்த் இல்ல. எல்லாமே கேவலமா தான் இருக்கு. ஒத்துக்கிறீங்களா நீங்க தோல்விய? நான் என்னைக்கு ஜெயிச்சேன் வாழ்க்கையில, இதுல மொத்தம் ஜெயிக்க. இதுக்கு நான் உயிரோட இருப்பானாங்கிறது எனக்கு அடுத்து மில்க் ஷேக் பண்ண வேண்டியதானே? நான் கூட நினைச்சேன் ஏதாவது ஒன்னு ரெண்டாச்சும் நல்லா இருக்கும். மிளகா மில்க் ஷேக், டேஸ்ட் மில்க் ஷேக். ஒண்ணுமே நல்லா இல்லடா. இதெல்லாம் சாப்பிட்டா ஒரு மாதிரி கேரா தான் இருக்கு. இதை கூட நான் நாய்க்கு பூனைக்கு இதெல்லாம் வைக்க கூடாதுன்னு இருக்கேன். ஏன்னா குழி தோண்டி தான் புதைக்கணும். ஏன்னா மனுஷன் சாப்பிடுறது இல்ல, நாய்கள் மிருகங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும் போது நான் உயிரோட இருப்பான்னு தெரியல. நிறையதான் இருக்கு. நான் கிளம்புறேன். முடிச்சுக்கலாம் இதோட. இந்த வடக்கிழங்கு அப்படி மட்டும் ஏடிச்சிட்டு யாருமே ட்ரை பண்ணாங்கடா. சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. அடுத்த வீடியோ வருமா? தெரியலையே.
மேபி ஃபுட் பாய்சன் வேற எந்த ஆகும். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு அந்த அளவுக்கு ஒன்றும் பயங்கரமான எல்லாமே நார்மல் இதுதான், நம்ம சாப்பிட்ற இதுதான். வந்து அதுவும் பேஸ்ட்ல மில்க் ஷேக் போடுறாங்க, அது மிளகா மில்க் ஷேக்னு என்னத்தையோ போட்டுட்டு இருக்காங்க. அது கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரோஜா பூ ரோஸ் அந்த இது இல்லையே பச்சி, பச்சி போட்டாங்க. அதெல்லாம் போட்டோம்னா மேபி நல்லா இருக்கும். மறந்துட்டாரா என்னமோ இந்த மாங்காய் சாப்பிடணும், அது வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டா, ஏன்னா அது ஒரு மாதிரி புளிப்பா அப்படி இருக்கும்னு தோணுது. ஆனா இவர் அத மாதிரி போடலையே, கட் பண்ணி குண்டு குண்டா தூக்கி போட்டாரு. அதனால கன்றாவியா தான் இருக்கும். தெரியல, எனக்கு ஒரு மாதிரிதான் இருக்கு பாக்கிறதுக்கு. ஆனா கண்டிப்பா அந்த காம்பினேஷன் நல்லா இருக்காது எனக்கு தெரிஞ்சு, அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு. இல்லைன்னா மேபி அதை ஃபர்ஸ்டே இந்த ஆப்பிள் இதெல்லாம் இது பண்றாங்களா, அது ஃபர்ஸ்டே பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள வச்சுட்டு திரும்பி வச்சா போட்டா மேபி நல்லா இருக்குமோ தோணுது. என்ன ட்ரை பண்ணி பாப்போமா? எனக்கு வேண்டாம், நான் சொல்றேன். ட்ரை பண்றோம். நீ பண்றது எல்லாமே ட்ரை தான் பண்ற. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்